ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் வித் ஆர்கே. இந்த வீடியோவில் வந்து எப்படி ரியாக்ட் நேட்டிவில் பேஜ் விட்டு பேஜ் போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு வந்து கூகுளில் வந்து ஸ்டாக் நேவிகேஷன் ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு வெப்சைட் வருது இல்லையா, அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இன்ஸ்டாலேஷன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற பேக்கேஜஸ்லாம் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே ரியாக்ட் நேவிகேஷன் நேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிப்போம். ப்ராஜெக்டில் போய் டெர்மினல் நோடை க்ளோஸ் பண்ணிட்டு என்பிஎம்ஐ ரியாக்ட் நேவிகேஷன் நேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இது அப்படியே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரியாக்ட் நேவிகேஷன் ஸ்டாக், ஏன்னா நம்ம ஸ்டாக் நேவிகேஷன் பண்ணுற போலையா, அதனால் வந்து ஸ்டாக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இந்த இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கீழே வந்தோம்னா வந்துட்டு இங்கே கெஸ்டர் ஹேண்டர் இருக்கு இல்லையா, அந்த கெஸ்டர் ஹேண்டர் வந்து காப்பி பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. தென் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாதது. ஸோ நம்ம இதில் வந்துட்டு ஸ்டாட்டிக்கில் பண்ண போகிறோமா டைனமிக்காக பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இதை டைனமிக்காக தான் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம டைனமிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு எப்படி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கிரியேட் ஸ்டாக் நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம நேவிகேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிரியேட் ஸ்டாக் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அது வந்துடுதா. தென் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து கான்ஸ்ட் ஸ்டாக் ஈக்குவல் டு கிரியேட் ஸ்டாக் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். தென் அதை வந்து இப்போ காம்பனண்ட்டாக ஆட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்துட்டு இங்கே ஸ்டாக் டாட் நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இந்த நேவிகேட்டருக்குள்ளே வந்துட்டு 2 ஸ்க்ரீன் இப்போதைக்கு நம்ம வைக்க போகிறோம். ஸ்டாக் டாட் ஸ்க்ரீன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஸ்க்ரீன்னா அதுக்கு வந்து நேம் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்போம், சைன்இன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். தென் வந்து காம்பனண்ட்டு, அந்த காம்பனண்ட் வந்து சைன்இன் காம்பனண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து சைன் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சைன் அப் பேஜ் நான் இன்னும் க்ரியேட் பண்ணல, க்ரியேட் பண்ணிப்போம். இங்கே நேம்லாம் கொடுத்துட்டு தென் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சோர்ஸ்குள்ளே இருக்கிற ஆத் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டருக்குள்ளே சைன் அப் டாட் டிஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, அதை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து இம்போர்ட் ரியாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தென் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் சைன் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். தென் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இங்கே எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் சைன் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் வந்து ரிட்டர்னில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போதைக்கு நம்ம ஒரு வியூ ஆட் பண்ணி அந்த வியூவில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வச்சுருவோம். ஓகேவா? வியூக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இங்கே வந்து சைன் அப் அப்படின்னு சும்மா வச்சுவோம். அப்புறம் இந்த ஆப்ஸ்ட்ராக்ட் டிஎஸ்எக்ஸ் வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு இஷ்யூ வருது. இதில் வந்து என்ன இஷ்யூ, ஓகே, இங்கே வந்து நம்ம நேவிகேஷன் கண்டெய்னர் போட்டு பார்ப்போம். ஒரு சில டைம் இங்கே நேவிகேஷன் கண்டெய்னர் போடலைன்னா கூட இஷ்யூ வரும். ஸோ நேவிகேட்டர் கண்டெய்னர் போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஆப்பு ஸ்டில் இஷ்யூ தான், ஏன்னா எதுவுமே வரல இல்லையா. எதுவுமே வரலைங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது இஷ்யூ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இது இஷ்யூவாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணி சும்மா நம்ம சாட் ஜிபிடியில் கேட்டு பார்ப்போம். ஓகேவா? ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடியில் நியூ சேட்டை கொடுத்துட்டு அதில் வந்து என்ன கொடுப்போம், வந்து ஸ்டாக் நேவிகேஷன் இன் ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகேவா? ஓகே, இங்கே வர பேக்கேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம வந்துட்டு ஒரு சப்போஸ் ஏதோ ஒரு பேக்கேஜ் விட்டுருப்போம், அதனால் கூட இஷ்யூ எடுக்கலாம். ஸோ நம்ம இதில் என்ன பேக்கேஜ் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரியாக்ட் நேட்டிவ் ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சேஃப் ஏரியா கான்டெக்ஸ்ட், அந்த இதையும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா?
மற்றபடி இந்த ரீஅனிமேட்டடு வெக்டர் ஐக்கான்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டாக்குக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இந்த 2 பேக்கேஜ் மட்டும் நம்ம ஸ்டாக்குக்கு தேவைங்கிறனால நம்ம அந்த 2த்தை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஓகேவா? ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரன் பண்ணதில் வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டரும் வந்து சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி எந்த ஆப்லேயுமே இந்த ஹெட்டர் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ நமக்கு அந்த ஹெட்டர் வந்து தேவையில்லை. ஓகேவா? அதை நம்ம வந்து இப்போது மறைய வைக்கணும். அதுக்காக வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து ஹெட்டர் ஷோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேவா? ஹெட்டர் ஷோன் ஒரே நிமிஷம், நான் இதை நான் ஊற்றி வச்சுக்கிறேன். ஹெட்டர் ஷோன் இங்கே இந்த ஹெட்டர் ஷோன் இருக்கு இல்லையா? அந்த ஹெட்டர் ஷோனை வந்து ஃபால்ஸ் கொடுப்போம். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா அந்த ஹெட்டரும் போயிடுச்சா? ஸோ அந்த ஹெட்டர் போனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு கோடு போட்டு வச்சுருந்தேன். அந்த கோடை வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன் சைன்இன் பேஜில். ஸோ இந்த சைன்இன் பேஜ் எப்படி டிசைன் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு தெரியலைன்னா வந்து நான் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன், வேணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இந்த இதில் வந்து இப்போது சைன்அப் பட்டனை கிளிக் பண்ணோம்னா சைன்அப் பேஜுக்கு நேவிகேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வைப்போம். ஓகேவா? இப்போ நம்ம கீழே வந்துடுவோம். இங்கே Ctrl F போட்டு சர்ச் பண்ணுவோம் சைன்அப் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இதில் வந்து நான் இப்போதைக்கு வியூவை எழுதி வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் ஒரு டச்சபிள் ஒப்பாசிட்டி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு டச்சபிள் ஒப்பாசிட்டி இல்லை ப்ரெஸ்ஸபிள் எது வேணால் போட்டுப்போம். ஓகேவா? ப்ரெஸ்ஸபிள் போட்டுட்டு அந்த ப்ரெஸ்ஸபிளில் வந்து ஆன் ப்ரெஸ் அப்படின்னு போட்டு ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து இப்போது நேவிகேஷன். ஸோ நம்ம நேவிகேஷன் ஹூக்கை வந்து நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணல. ஸோ நம்ம அதை இம்போர்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து கான்ஸ்ட் நேவிகேஷன் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹூக் இருக்குது. அந்த ஹூக்கை வந்து நம்ம இதில் டிக்ளேர் பண்ணிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நேவிகேஷன் டாட் நேவிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நேவிகேட்டுக்கு வந்து நம்ம என்ன பேஜுக்கு வந்து இந்த ஸ்டாக் நேவிகேஷனில் வந்து ஒரு நேம் வச்சுருப்போம் இல்லையா? அந்த நேமை தான் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எஸ்ஸு ஸ்மாலில் கொடுத்தீங்கன்னா எஸ்ஸு ஸ்மாலில் கொடுக்கணும், எஸ்ஸு கேபிட்டலில் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் கேபிட்டலில் தான் கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ சைன் அப்புன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதே மாதிரி நான் இங்கே வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா? சைன்அப் பேஜுக்கு போயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து இந்த சைன்அப் பேஜுக்கும் வந்துட்டு சும்மா ஒரு ப்ரெஸ்ஸபிள் போட்டு பார்ப்போம். ஓகேவா? இந்த இதில் வந்து நம்ம இந்த இதை ப்ரெஸ் பண்ணோம்னா வந்துட்டு சைன்அப்புங்கிற டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த டெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணோம்னா கோ பேக் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதாவது கோ பேக்னால் வந்துட்டு இப்போ நீங்கள் எந்த பேஜ்லேருந்து வரீங்களோ அதே பேஜுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி விடும். ஓகேவா? இப்போ நான் அந்த ப்ரெஸ்ஸபிளில் வந்துட்டு ஆன் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த ஆன் ப்ரெஸ்ஸில் வந்துட்டு இப்போ நான் நேவிகேஷன் ஸோ நம்ம இங்கேயும் ஹூக்கை வந்து யூஸ் பண்ணல. ஸோ நம்ம யூஸ் பண்ணிப்போம் கான்ஸ்ட் நேவிகேஷன் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேஷன் அப்படி சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு இங்கே நேவிகேஷன் டாட் நேவிகேட் கோ பேக் இல்லையா? நம்ம கோ பேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ கோ பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணோம்னா கோ பேக் ஆகும். அதே வந்து இங்கேயும் வந்து இந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இன், அதாவது சைன் அப் பேஜுக்கு போகும். இங்கே வந்துட்டு கோ பேக் ஆகி சைன்இன் பேஜுக்கு வரும். ஓகேவா?